ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களோடு பேசும்படியாக கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 மெசேஜ் உண்டு. இந்த கிழமை ஃபுல்லாக நான் வேதத்தை ஆராய்கிற பொழுதெல்லாம் புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 செய்தி மெசேஜ் ஆயத்தமாக இருக்கிறது. அதை கொடுக்கலாம் என்று பார்த்தார். எலியாவை குறித்து, அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவருடைய சந்திப்புகள், பெண்மணிகளை சந்திக்கிறார், சீஷர்களை சந்திக்கிறார், இப்படியாக அவருடைய பல சந்திப்புகள், அவைகளை குறித்து பேசலாம். ஆனால் சடுதியாக ஆவியானவருடைய ஒரு தூண்டல், ஒரு ஏவுதல், அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஜபத்திற்கு முன் தேவையானது, தேவனை துதிப்பதற்கு முன் தேவையானது. சொல்லுங்க பாப்போம், என்னது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல், அவருடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் ஜபிக்கிற ஜபமானது சம்டைம் அது வீணாக போகலாம். அந்த நேரங்கள் அநியாயமாக போகலாம். ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். மனிதன் சொல்லிட்டு ஓகே பிரச்சனை இல்லை, ஒரு மாற்று வழியை பண்ணலாம், அவருடைய திட்டம் ஒருபோதும் மாறாது, அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. செய்வேன் என்று சொல்லி சொன்னவர் செய்யத்தான் போகிறார். முழு பேய்களும் பார்க்கத்தான் போகுது. அவர் எதிர்க்கிறவர்கள் சகல மனிதர்கள இருந்து, சகல பொல்லாத ஆவிகள்ல இருந்து முழுதும் பார்க்கத்தக்கதாக அவர் பரலோகம் திறந்து, வானம் திறந்து, தேவ தூதர்களோடும் பரிசுத்த வான்களை, பரதீசில இருக்கிற பரிசுத்த வான்களை அழைச்சு கொண்டு வரத்தான் போகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாறாது. அதே போலதான் ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்டுக்கொண்ட அல்லது கட்டளை இட்டிருக்கிற, சொல்லி இருக்கிற பல காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. நீங்க எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு பிறகு நீங்க கைகளை உயர்த்துங்க, நீங்க இப்படி செய்துட்டு அதுக்கு பிறகு என்ன துதிங்க. இதுவும் மாறாது. எப்படியாக தேவன் மாறாதவரோ, இருக்கிறவரா இருக்கிறாரோ, அதே போலதான் எழுதப்பட்ட வார்த்தையும் ஒருபோதும் மாறவே மாறாது. ஆகையினால பாருங்க, முதலாவது நீதிமொழிகள் 15:29 தொடக்கம் நீங்க வாசிங்க. 29 பாருங்க. தேவனுக்கு அருகில் இருப்பதற்கான ஒரு வழி இருக்குது பாருங்க. கர்த்தர் துன்மார்க்கருக்கு தூரமானவர், நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? கேட்கிறார். இங்கே பாருங்க, 2 விதமான மனிதர்களை குறித்து இந்த இந்த வசனம், வார்த்தை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, துன்மார்க்கன், தேவனுடைய வழியை பின்பற்றாதவன். நான் ஆராய்ந்து பார்த்தேன் கொஞ்சம் வேதத்தை, நான் கொஞ்சம் அலசுவது கூட. அப்ப அந்த அலசிய நேரத்தில் அந்த துன்மார்க்கர்கள் யார்? பல பேர் பலவிதமா சொல்றாங்க. துன்மார்க்கர் யார் என்று நான் அலசி பார்த்த பொழுது, கூடுதலாக ஆண்டவர் இஸ்ராயேல் வீட்டாரை பார்த்து, பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்த்தா உங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம், உங்களுடைய துன்மார்க்க குணத்தால், உங்களுடைய துன்மார்க்க செயல்பாட்டினால், அப்படியெல்லாம் வார்த்தைகள் வருகிறது. அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல் உள்ள இருக்கிறவங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்க. அதான் நான் நேற்று சொன்னேன். 2 கூட்டம். ஒன்று, கிறிஸ்தவத்தை மதமாக பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு கூட்டம் இயேசுவை சொந்த இரட்சகராய், அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், சகலமும் அவருக்குள்ளாக இருக்கிறது, அவர்தான் ராஜா, அவர்தான் பொறுப்பாளி, அவர்தான் மீட்பர், வானம் அவருடையது, பூமி அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்படிப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் பாக்கியவான்கள், அதாவது பாக்கியவான் பட்டியலுக்குள்ளே இருக்கிறவர்கள். ஆனால் சபைக்குள்ளே பலர் ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு கிறிஸ்தவர்கள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அங்க தேடியும் காணாதிருப்பாய். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்குது. இரண்டு விதமான கூட்டம். துன்மார்க்கன், தேவனுடைய வழியை பின்பற்றாதவன். நீதிமான், தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்க என்ன செய்கிறான்? விரும்புகிறான். எத்தனை பேர் தேவனுடைய வழியில நடக்க விரும்புறீங்க? தேவனுடைய வழியில நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். நன்மைதான். தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் அவருடைய வேலையை செய்வார்கள். அவருடைய வேலையை செய்கிறவர்கள் வேலையால் கூலிக்கு பாத்திரவான், வேலையாளி கூலிக்கு பாத்திரவான். அதே போல கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். சில பேர் சொல்றாங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இந்த வருடம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், பண்ணி அமௌண்ட் 20 இப்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு நடக்க காணல. வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனா இன்னும் என்ன செய்யல. நீங்க புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல என்னவாம் வளர்வீர்கள் ஒரு வார்த்தை இருக்குது. நீங்க புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர். அப்ப என்னவா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய வேணும்? புறப்பட்டு முழங்கால் படியிட வேணும், கர்த்தரை துதிக்க வேணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் துதித்து என்னவாம் சரி வராது. ஆண்டவர் இங்க கேட்டுக்கொள்றது பாருங்க, கர்த்தர் துன்மார்க்கருக்கு தூரமானவர், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் அறிஞ்சும் அவர் யார் என்று தெரிந்தும் அவர்தான் மீட்பர் என்று அறிந்தும் இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது, அவர் வருவார், ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார் என்று அறிந்தும் பயம் இல்லாமல் கண் போகிற போக்கு, கால் போகிற போக்கு, இதுதானையா துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை. நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? அப்படி செய்யலாமா? அதுல ஒரு விதண்டாவாதம் பண்ணுவாங்க, அது எங்க அப்படி சொல்லி இருக்குது. குடிக்க கூடாது எங்க சொல்லி இருக்குது, புகைப்பிடிக்கப்படாது எங்க சொல்லி இருக்குது. உலகம் செய்கிற பிரகாரம் நீ செய்யாத, ஆலயத்தை கெடுக்கிற காரியங்களை நீ செய்யாத எழுதப்பட்டிருக்குது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப நாங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவரை பின் செல்வார்கள். அதே போலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது சந்திப்பு பேதுருவை சந்திக்கிறார். என்ன கேட்கிறார்? அவர் ஒன்றுதான் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னில் அன்பாயிருக்கிறாயா? ஆமாண்டவரே, அது உமக்கு தெரியும். அதற்கு இயேசு சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாகவும், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவர், நீர் அதை அறிந்திருக்கிறீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது, ஏன் மூன்றாம் தடவை ஆண்டவர் கேட்கிறார்? இவருக்கு ஒரு மாதிரி ஆயிற்று. ஏனென்று சொல்லவா? பாருங்க, இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். அதுக்கு பிறகு ஏதோ ஒட்டி ஒட்டி போய் அவர் எங்க இழுத்துட்டு கொண்டு போறாங்கன்னு அரண்மனை முத்தத்திலிருந்து பேதுரு பார்க்கிறார். அங்க ஒரு சில பேர் பேச்சில் அறிகிறாங்க, இவன் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் என்று அறிஞ்சு கொள்றாங்க. சில பெண்கள், இவனும்
அவனோடு இருந்தவன் தான். யாரோடு? இயேசுவோடு இருந்தவன் தான். அதுக்கு பிறகு பாருங்க, 3 தரம் மறுதளிக்கிறார். பிறகு கசப்பாக அழுகிறார். ஒன்று, தேவனை மறுதளிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது கடைசியில் அழுகையை கொண்டு வரும், இழப்புகளை கொண்டு வரும், சமாதானத்தை எடுத்து போடும். என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் அனுபவிக்கிறீங்க என்னவோ தெரியல. காலையில் கொஞ்சம் வேதத்தை தியானித்து, கொஞ்சம் ஜபிச்சு, கொஞ்சம் துதிச்சிட்டு அந்த நாளை ஆரம்பிக்கலண்டா, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த காலம் முதல் நான் அனுபவித்து வருகிறேன். அதை செய்யலண்டா ஒன்றுமே செய்யாது, ஏதோ வெறுமையாக. எத்தனை பேர் அதை உணர்ற? நீங்கள் ஏதோ ஒரு வெற்றிடமாக, ஒரு வெறுமையாக, எதை செய்தாலும் செய்யாதது போல. சரி, ஃபோன் எடுத்து ஏதாவது எடிட்டிங் செய்யலாம், அதை செய்தாலும் அதில் அந்த திருப்தி வருதில்லை. சரி, அங்கே போகலாம், அவங்களோட பேசலாம், அங்கே வருதில்லை. சரி, இந்த காரியத்தை பார்க்கலாம், அல்லது பைக் எடுத்துட்டு இப்படி ஒரு இடத்துல போய் இருக்கலாம், அங்கே போனாலும் அந்த சமாதானம் வருதில்லை. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? அனுபவம் இருக்கா? சில பேர் ஜபிக்கிறதே இல்லை, எங்கே அது வரப்போகுது? ஆனால் கொஞ்சம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்த அந்த வார்த்தையை தியானித்து, அவரை கொஞ்சம் 2 பாடல் பாடி துதிச்சிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணி எழும்பினா, ஏதோ நாங்கள் சாப்பிட்டதை விட மேலான வாயினால சொல்ல முடியாத ஒரு திருப்தி அங்கே உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்புறீங்களா? இந்த ஜெபம் என்கிற இந்த காரியம் வெறும் சத்தத்தில் மாத்திரம் அல்ல. சில பேர் இருக்கிறாங்க, ஜபிக்கிற பொழுது அளவுக்கு அதிகமான சத்தம், பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க முடியாது. அளவுக்கு அதிகமான சத்தம். அப்ப சத்தம் போடுவது தவறா? அது எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நன்கு கவனிங்க, சத்தத்தில் மட்டும் இல்லை, ஜபிக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் பதில் கிடைக்குமா கிடைக்காதா? தேவன் அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்க மாட்டாரா? வெறும் சத்தம் உயர்த்தி நாங்க 10 பல பேர் கேட்க ஜபித்தா மாத்திரம் போதாது. ஜபிக்கிற எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய வார்த்தையில நடக்கிறேனா? அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா? அவருடைய அழைப்பில் நிலைத்திருக்கிறேனா? அவர் என்னை எதற்காக அழைத்தார்? எதற்காக வேறு பிரித்தார்? வாரத்துக்கும் போறதுக்குமா? சொல்லுங்க, வாரத்துக்கும் போறதுக்குமா? ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து அழைத்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து அழைத்திருக்கிறார். சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டான். சபைக்கு வந்திருக்கிற எல்லாரும் நீங்க ஏதோ நான் வந்துட்டேன் தற்செயலா இல்லை. திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கங்களை வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல இயேசு வருகிறார். வந்து தம்முடைய சீஷர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. மனுஷகுமாரனாகி என்னை இவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? சில பேர் சொல்றாங்க, அந்த இடத்துல நிற்கிறவங்க, நீர் எலியா தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. சில பேர் எரேமியா என்று சொல்றாங்க. சில பேர் யோவான் ஸ்நானகர் என்று சொல்றாங்க. சில பேர் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருப்பீர் என்று சொல்றாங்க. ஆண்டவருடைய இரக்கத்தின் குரல், நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஒரு குரல் எழும்புது. யாரு? யாருடைய குரல்? பேதுரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் நினைக்கிறேன் விரச்சி போய் பார்த்திருப்பார், இது யாரா? அதுக்கு பிறகு மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை
வெளிப்படுத்துறான்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது எப்ப நிறைவேறுதுன்னு அப்படியும் நான் கொஞ்சம் அலசி பார்த்தேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 120 பேர் கூறுறாங்க, அங்க தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார், பலத்த காற்று முழக்கம் போல இறங்கி வருகிறார். அதுக்கு பிறகு அப்படியே வாசித்து பார்க்கிறேன், சடனாக பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். சாதாரணமான மீனவன் இப்ப பிரசங்கம் பண்ணுகிறார். பார்க்க சாதாரணமாக இருக்கலாம், ஒன்றுமே தெரியாத குஞ்சு பிள்ளை போல இருக்கலாம். பாலகனையும் ஏன் முடிஞ்சா இந்த கல்லுகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அதற்கு ஜீவனை உண்டாக்குறவரால் ஏன் ஆண்டவர், நீங்க கூப்பிடலன்னா கல்லுகள் கூப்பிடும். பிறந்த குழந்தைட வாயையும் திறந்து விடுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாத ஒன்றுமே. அதுக்கு பிறகு பார்க்கிறான், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். நிறைவேறுது. அப்போஸ்தலர் 2 திரும்ப அந்த 41வது வார்த்தையில வாசிக்கிற நேரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க லைன்ல வாராங்க. ஏறக்குறைய அதுல தொகை சொல்லப்பட்டிருக்கிறது 3000 பேர். கரங்களை தட்டி ஒரே நற்செய்தி. அதுக்கு முதல் பேதுரு பிரசங்கம் பண்ணினார். ஆண்டா சீஷர்களோட சும்மா அமர்ந்திருந்து சில சம்பாஷணைகளை பண்ணி இருக்கிறார். சீஷர்களோட அமர்ந்திருந்து சில ஆண்டவரை பற்றிய சில பேச்சுக்களை சுவிசேஷம் அவ்வளோ பெருசா அறிவிக்க ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவர் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரே பிரசங்கம், ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு செல்கிறது. கிட்டத்தட்ட சுமார் 3000 பேருக்குள்ள ஜீவனை உண்டாக்கியதையா. வார்த்தை தான் விடுதலையாக்கும், வார்த்தை தான் வல்லமை உள்ளது, வார்த்தை தான் அதிசயங்களை செய்யும். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு லாசருவை வெளியே கொண்டு வந்தது. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு குருடனை சுகமாக்கியது. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு முடவனை நடக்க பண்ணியது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஓகே போ. அங்க போற நேரத்தில் இந்த வார்த்தை அங்க ஃபர்ஸ்டுக்கு இவன் போக முதல் போயிட்டு சுகம் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதான் சொல்லிட்டேன், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்க. போன உடனே அப்படியே போயிட்டு ஜபத்தில் குந்தாதீங்க, போன உடனே அப்படியே போயிட்டு துதியில குந்தாதீங்க. பைபிள் எடுங்க, அன்றைக்கான சாப்பாட்டை சாப்பிடுங்க, உங்களோடு பேசுவார். பிறகு துதிக்க ஆரம்பிங்க, பிறகு ஜெபிங்க. இந்த மூன்றும் சேர்ந்து பெரிய மலையே பிளக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நான் திரும்ப சொல்ல போறேன். வாயின் சத்தத்துல மாத்திரம் ஏதோ நாங்க துள்ளி குதிக்கிறதால ஒருவேளை ஜெபத்தை கர்த்தர் கேட்டுருவாராண்டா? இல்ல. சில பேர் இருக்கிறாங்க, என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன், நல்லா சத்தம் போட்டு ஜபிப்பாங்க. அரக்கனால பார்க்கிறேன், அவள் பார்க்கிறாளா, அவன் பார்க்கிறானா? அப்ப இந்த ஜபம் யாருக்காக? இவள் பார்க்கிறாளா, அவன்? ஆனால் தேவனுடைய வார்த்தையை கற்று அறிந்தவர்கள் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படியும் நடக்கிறார்கள். ஜெபமும் அப்படித்தான் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே செய்வார்கள். தேவனுடைய நாம மகிமைக்காகவே செய்வார்கள். அடுவோமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோம். அப்ப கவனிங்க, ஒருவர் நீண்ட நேரம் ஜபிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் இவர்களுடைய ஜெபம் அனைத்தும் வீணாயிருக்கும்.
முரண்பாடா இருக்கும். பாருங்க, கீழ்ப்படிதல் இல்லை என்றால், கீழ்ப்படிதல் எதற்கு தேவை? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு. அவருடைய குரல் கேட்டு பின் செல்லும் ஆடுகள் கீழ்ப்படுகின்றன. அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிறார்கள். இவர்களுடைய கதறலை, இவர்களுடைய அழுகையை, இவர்களுடைய கூக்குரலை தேவன் என்ன செய்வாராம்? அங்கீகரிப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என் சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளை எல்லாம் எப்படி சொல்லுவார்? பிசாசு வந்து நிப்பான், உங்களை கேட்ச் பண்ண, உங்களை பிடிக்க, உங்களை எப்படியாவது தாக்கலாமான்னு நிற்பான். அந்த நேரம் ஆண்டவர் கெத்தாக வந்து நிற்பார், சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளையில நீ எப்படி கை போடலாம்? அப்பாலே போ சாத்தானே. எத்தனை தடவை இந்த ஊழியத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்தை நாங்க ஒரு அளவாகிலும், கடுகு அளவாகிலும், ஒருவரும் பூரணர் கிடையாது, கடுகு அளவாகிலும் கேட்டு நடக்கிறபடினால என் சத்தத்தை கேட்டு நடக்கிற என் பிள்ளைகளை எந்த மனுஷீக வல்லமை, எந்த பொல்லாதாவிகள், எந்த சத்துருக்கள் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. வந்து நிப்பார், சட்டைகளை அடித்து வந்து நிப்பார். எங்க வந்தனே, யார்கிட்ட வந்தனே, இடம் தெரியாம வந்துட்டியோ மாறி நடுங்கி கொண்டு நிப்பான் பிசாசு. ஓகே நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஓடியே போயிறேன் என்று ஒரு வழியாய் வந்த சத்ரு 7 வழியாய் ஓடி போகும். இது யாருக்கு நடக்கும் என்று சொல்ல போறான். இது யாருக்கு நடக்க போகுது? பாட்டு பாடி சும்மா சத்தமா பேருக்கு ஜபிக்கிறவங்க இல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவர் நீண்ட நேரம் ஜெபிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால், ஜெப வாழ்க்கைக்கும் அவர்களுடைய நடத்தைக்கும் இடையில் ஏதோ ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. சகோதரியே, சகோதரனே, ஒரு முரண்பாடு இருக்குது. அந்த ஜெபம் கர்த்தருக்கு என்னவாயிருக்கும்? அருவருப்பாயிருக்கும். அப்ப முதலாவது நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுங்க. தேவனிடம் பேசுவதற்கு முன் தேவன் சொல்வதை நாங்கள் கொஞ்சம் கேட்டு, அவர் பேசுகிற பொழுது கொஞ்சம் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முதலாவது என்ன செய்ய வேண்டும்? பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இரண்டாவது ஜெபத்தில் நாம் பாருங்க, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், அது வேண்டும். அப்படித்தானே? எத்தனை பேர் எனக்கு இதை தாரும், எனக்கு அது வேண்டும், எனக்கு வாகனம் வேண்டும், எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இன்ன பிரச்சனை இருக்கிறது, கேட்கிறோம். ஓகே, நல்லது. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுங்க. ஆனால் முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஓகே நீ கேட்கிறாய், உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய காரியத்துக்காக கேட்கிறாய். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நான் சொல்வதை கொஞ்சம் செய்வாயா? இங்கதானே முரண்பாடு. ஆண்டவர் ரெடி, நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அவர் செய்வார். என்னடா வார்த்தையில சொல்லி இருக்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப ஆண்டவர் ரெடியா இருக்கிறார், தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் ரெடியா இருக்கிறார், ஆவலா இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு கேள்விக்குறியை முன்வைக்கிறார். மகனே, ஓகே, உன்னிடம் நான் சொல்வதை அல்லது சொன்னதை நீ செய்கிறாயா அல்லது செய்வாயா? ஹல்லேலூயா. கொஞ்சம் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. ஜபிக்க உட்கார்ந்தாலே, ஆண்டவரே இந்த பிரச்சனைப்பா, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு கல்யாண தேவை இருக்குது, ஆண்டவரே என்னுடைய கணவன் இப்படி, எனக்கு இன்ன தேவை, நான் ஒரு பைக் வாங்க வேணும், ஒரு வாகனம் எடுக்க வேணும், ஒரு வீடு கட்ட வேணும். ரைட், ஓகே, ஆண்டவர் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாரு வந்திருக்கு. இருந்தாலும் தள்ளாத தேவன் இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். மீனவனா இருந்த பேதுருவை அழைத்தார். சரியா? அழைப்பை கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறார். பேதுரு வருகிறார். நான் சொன்னேன், கிரேக்க மொழியில அவருடைய பெயர் பெட்ரோஸ் சொன்னேனா? மற்றது அராமிக் மொழியில கேபா. அராமிக் மொழியில கேபா, அதான் அந்த கேபா. அப்ப கேபாண்ட என்ன அர்த்தம் என்று பார்த்தேன். அதுதான் கல்லு, பாறை. பாறைக்கு ஒரு தனி மலை, அஸ்திபாரம், அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. பாருங்க, இந்த பெரிய கட்டிடத்தை தாங்கி நிற்கிறது அஸ்திபாரம்.
இப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு பிறகு பாருங்க ஒரு கட்டம் வருகிறது, அப்படியோ இயேசுவுக்கு பின்னாகவே அப்படியோ போகிறோம். அங்கே போனாலும் பேதுருவை கூட்டி கொண்டு போகிறது, இருந்து சாப்பிடக்குள்ள பேதுரு இருப்பார். அழகாக கூடி 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 இப்படியே இருந்தாங்க இல்லையா? அப்படித்தானே இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டம் வந்தது, இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இயேசுவை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் சிதறிட்டாங்க. என்னவாம்? எல்லாரும் சிதறிட்டாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம் கொஞ்சம் இயேசுக்கு என்ன நடக்குதோன்னு பார்க்க ஒட்டி ஒட்டி போய் கடைசியில் என்ன செய்கிறார்? மறுதளிக்கிறார். அங்கே கண்டாச்சு தானே, அடையாளம் கண்டுட்டாங்க, இவன் கலிலேயனாகி இயேசுவோடு இருந்தவன். இதில் செய்தி இருக்கிறத தான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன், நீங்கள் எடுத்து கேளுங்க. அப்போ அடையாளம் கண்டுட்டாங்க, இவன் இயேசுவோடு இருந்தவன். அதுக்கு ஒரு பாருங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாராம். இல்ல நான் அவன் இல்ல, நான் அவரோடு இருக்கவில்லை, அவரை யாரென்றே தெரியாது, சத்தியமாக சொல்லுகிறேன் தெரியாது. அதான் பைபிள் சொல்லுது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாராம். யாரு? சீமோன் பேதுரு. அதுக்கப்புறம் மனம் கசந்து அழுகிறார். இப்போ நாங்கண்டா என்ன செய்திருப்போம்? கூடவே இருந்து குளிபறிக்கிற சத்துராதி இவனை இனி எங்களுடைய பட்டியலுக்கு எடுக்கவே கூடாது, அப்படிதான் நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் பாருங்க, நெக்ஸ்ட் இயேசு மரிக்கிறார், உயிர்க்கிறார். மூன்றாவது சந்திப்பு, பேதுருவை வந்து சந்திப்பு. எவ்வளவு நல்ல இருதயம்! கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அவர் உங்களை மனுஷன் ஒதுக்கிற விதமாக, மனுஷன் உங்களை பார்க்கிற விதமாக ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? அவர் பார்க்க மாட்டார். ஆனா நீங்க பண்ற ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்னும் ஒன்று, இந்த பேதுருவை நான் பார்க்கிறது, மனம் கசந்து அழுதார். என்னவாம்? விழுதல் முடிவல்ல. இதை இருதயத்தில் எழுதுங்க. எத்தனையோ பேர் முந்தின காலங்களில் நல்லா ஊழியம் பண்ணி நல்லா சுவிசேஷங்கள் அறிவிச்சு இன்றைக்கு விழுந்து போய் இருக்கிறாங்க. ஆதியிலே கொண்டிருந்த ஜெபம் இல்லை, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இல்லை. இயேசுவுக்கு பின்னாகத்தான் போனவங்க, பேதுருவும் இயேசுவுக்கு பின்னாகத்தான் போனார். ஆனால் இயேசுவை சிலுவையில் அடித்து தூக்கியாச்சுது. பேதுரு சடனாக அங்கே போகிறாருன்னு சொல்லுங்க. அப்போ மறுபடியும் தோணி எடுத்தாச்சு, வலையை எடுத்தாச்சு. வாச்சிருக்கிறீங்களா? மறுபடியும் வலையை எடுத்துட்டு நான் மீன் பிடிக்க போறேன் என்ற மாதிரி போயாச்சுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று. ஆனா பாருங்க, எனக்கு பேதுருல பிடிச்சது ஒன்று, மனம் கசந்து அழுதார். எத்தனை பேருக்குள்ள இந்த காரியம் இருக்குது, இந்த ஒரு குணம் இருக்குது? சில வேளைகளில் அப்படி இப்படி என்று நாங்கள் தவறுறது வழக்கம். ஆனால் ஆண்டவர் அந்த விபச்சார பண்ணை பார்த்து சொல்லுகிறார், போ, இனிமேல் பாவம் செய்யாது. அதுக்காக வேண்டி அப்போ பிரச்சனை இல்லை, நீதிமான் விழுந்தாலும் விழுந்திருப்பான், அப்போ நாங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம், அதுக்கு பிறகு வரலாமாட்டா? இல்லை. சடனாக சில வேளைகளில் அறியாமலுக்கு ஏதோ சடனாக நடக்கும் சில காரியங்கள், சடுதியாக நடக்கிற காரியங்கள் இயேசுவுக்கு தெரியும். சேவல் கூவதற்கு முன்னே 3 தரம் நீ என்னை மறுதளிப்பாய் என்று ஏற்கனவே இயேசு என்ன செய்து வைத்திருந்தார்? சொல்லி வைத்திருந்தார். ஆனாலும் இந்த பேதுருல பிடிச்ச ஒரு காரியம், தான் செய்த பிழையை உணர்கிறார், மனம் கசந்து அழுகிறார். இன்னும் ஒரு டிரான்ஸ்லேட்ல பார்த்தேன், அவருடைய அழுகை கசப்பாக இருந்தது. அதாவது கசப்பான ஒரு அழுகை, அதில் வடிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, அவர் கசப்பாக அழுதார். இதுதான் உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில தேவை. தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். இப்ப நாங்கள் எத்தனையோ காரியங்களை முன் வைக்கிறோம், இது வேணும், அது வேணும், இது வேணும். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறது, நான் சொல்வதை கொஞ்சம் செய்வாயா? என்ன சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே? இப்படி நடக்க வேண்டும், உன் நடத்தையை காத்துக்கொள், உடைய காத்துக்கொள், நான் ஊழியம் தந்திருக்கிறேன், பொறுப்பு தந்திருக்கிறேன், உன் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், உலகம் செய்கிற பிரகாரம் நீ செய்யாத, தூசணம் சொல்லாத, குடிக்காத, வெறிக்காத, பரிசுத்தமாக இருக்க பாருங்க. என்னுடைய சித்தம் எது, அதான் முதல் ஃபர்ஸ்ட், என்னுடைய சித்தம் எதுவோ அது இன்னதென்று பகுத்தறிந்து அதில் நீ நடக்கிற நேரத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அதை விட்டுட்டு அந்த போதகர் அப்படி பிரசங்கம் பண்ணுகிறார், இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார், எவரும் அப்படியும் பண்ணட்டும். ஆனால் ஆசீர்வாதம் என்ற ஒரு பிரசங்கம் போகுதுண்டா, ஒருவேளை இந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு அவங்க கற்று தரலண்டா, அது எந்த பிரசங்கமாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்துக்கு முன், பெற்றுக்கொள்ளுதலுக்கு முன், தேவனிடத்தில் விண்ணப்பங்களை முன் வைப்பதற்கு முன் எங்களுக்கு தேவையான ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
ஜபிக்கும் உதடுகளோடு கீழ்ப்படிதலும் அவசியம். ஜபம் கட்டாயமான வாழ்க்கையில கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு. ரைட். இரண்டாவது நீதிமொழிகள் 21:13. நீதிமொழிகள் 23:13. பிறருடைய கண்ணீரை அலட்சியம் செய்யாதே. பாருங்க, ஏழையின் கூக்குரலை கேளாதவன் தான் கூப்பிடும் போது கேட்கப்படாதிருப்பான். இன்னொரு வாசிப்போமா? ஏழைகளின் கூக்குரலை கேளாதவன், அவர்களை பாராதவன் தான் கூப்பிடும் பொழுது என்ன செய்யாதிருப்பார்? ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். பாருங்க, இது ஜெபத்தையும் நம்முடைய இருதயத்தையும் இணைக்கிறது. பாருங்க, அழகாக எழுதப்பட்ட ஏழையின் குரலை கேளாதவன் தான் கூப்பிடும் பொழுது. நல்ல இருதயம் வேணும் ஐயா, உதவி செய்ய நல்ல இருதயம் தேவை. எத்தனையோ பேர் உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட இருக்குது, இருந்து நாங்கள் சில பேர் இருதயத்தை திறக்கிறது இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு வாரது. உதவி முதலாவது தேவை. தேவனை அறியாதவர்கள், கட்டுண்ட ஆடுகள் துடியாய் துடிக்கிறார்கள். யார் என்னை விடுதலையாக்குவா? யார் மெய்யான கடவுள்? கடவுள் என்றவர் இருக்கிறாரா? சில பேர் கடவுளே இந்த உலகத்துல இல்லை. அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ சிக்கப்பட்டு கிடக்கிறேன், இவ்வளோ நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கியிருப்பாரே. இந்த கடவுளை, இந்த தெய்வத்தை யார் கொண்டு அவனுக்கு கொடுப்பது? யார் கொடுக்க வேணும்? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு துரட்டி மாதிரி தான் இயேசுவின் நாமம். எப்பேற்பட்ட குழியில இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதாளமா இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்து ஒரு கிரேன். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது யாருக்கு உதவி வேண்டும் என்று சொல்லுங்க பாப்போம். கட்டப்பட்டு கிடக்கிறாங்க, மெய்யான தெய்வத்தை அறியாம இருக்கிறாங்க, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த படுத்த படுக்கையை யார் மாற்றுவா? இந்த கடந்தொல்லையை யார் மாற்றுவா? சில பேர் இன்றைக்கும் இந்த வேளையிலையும் கூட நான் இருப்பதை விட செத்தான் அல்ல, நான் ஏன் இருக்க வேண்டும்? அப்ப மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நேரம் இல்லை, நேரம் இல்லை. கொஞ்சம் ஊழியம் பண்ணலாம், நேரம் இல்லை. கொஞ்சம் இந்த ஆத்மாவை சந்திக்க போகலாம், நேரம் இல்லை. இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சில பேர் இருக்கிறாங்க, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சிலர் ஆண்டவர் ஏவிக்கொண்டே இருப்பார், இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். இந்த நபரை சந்தி, இந்த நபரை சந்தி. இவங்க என்ன செய்வாங்க? மாம்சத்தில் நேரம் போட்டுக்கொண்டே போவாங்க, நாள் போட்டுக்கொண்டே போவாங்க. நாளைக்கு சொல்லுவாங்க, நாளை என்றைக்கு. சில நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கிறேன். நாளைக்கு என்று போனது எல்லாமே தோத்து போயிருக்கிறது, ஃபெயில் ஆகியிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு செய்ய சொல்லுகிறத, இன்றைக்கு யாரை சந்திக்க சொல்லுகிறாரோ அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேணும்? நினிவேக்கு போண்டா போயிடணும். இல்லாட்டி காத்தும் கடலும் கொந்தளிப்பும் வரும், மீன் வரும், திமிங்கலம் வரும், ஆவண்டத்து நிற்கும். தேவனுடைய அழைப்பை, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற நேரத்தில் அவர் யாவையும் நன்றாக ஆச்சரியமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஏழையின் குரல், ஒரு பெரிய ஏழை யார் என்று பார்த்தா தேவன் அறியாதவன் தான் ஏழை. நீங்களும் நானும் ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகள். நம்புறீங்களா? நாங்க பெரிய டாக்டர்ஸ் இல்லை, நாங்க பெரிய என்ஜினியர் இல்லை, ஆனா நாங்க வானத்தை பூமி உண்டாக்கினருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படின்னா யாரு பெருசு? நீயே கம்பையா பண்ணு, நீயே கம்பையா பண்ணு. நாங்கள் இந்த தொழில் தான் பண்ணுறோம். அவன் நீங்கள் டையெல்லாம் கட்டி அழகா போறீங்க. இருந்தாலும் என் தகப்பன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் பெரிய ஏழை யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு? இயேசுவை அறியாத ஒவ்வொருவரும் ஏழைகள். அப்போ நாங்கள் யாரை ஃபர்ஸ்டாக தேடி போக வேணும்? அந்த தேவனை அறியாத அந்த மகனை, அந்த மகளை, அந்த கட்டுண்ட அந்த ஆடை கட்ட அவிழ்த்து பாருங்க. அதுல வார சந்தோஷம் எதுலையும் வராது. இது தேவனுடைய வார்த்தை. அதுக்கு பிறகுதான் இந்த மாம்சத்துக்கு
ஏற்ற தேவைகள் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? முடிஞ்சா எங்கள்கிட்ட இருந்தா அதையும் கொடுத்து நாங்கள் உதவி செய்ய வேணும். எங்களுடைய இருதயத்தை அடைச்சி வச்சுக்கொண்டு ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுது அந்த சத்தத்தை என்ன செய்ய மாட்டார்? என்னவாம்? தேவன் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்திலே இரக்கம் கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டும், இந்த காரியத்தில் எனக்கு இறங்கும் ஐயா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு மனம் இறங்கும், இரக்கம் காட்டும். அப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் இரக்கம் காட்டும் என்று. நாங்க இரக்கம் காட்டுகிறோமா? பிறருக்கு இரக்கம் காட்டுகிறோமா? அதான் தேவை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு முன்னாக இருக்கிற அந்த ஏழைகளுக்கு, அந்த விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பலி. நாங்கள் விசாரிக்கிறோமா? அதை நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதை நான் சொன்னேன். ஒரு மகள் ஜஃப்னாவில் இருந்து கேட்குறாங்க, இப்படி எனக்கு ஒரு உதவி வேணும், என்னுடைய இருதயத்தில் டியூப் வச்சிருக்குது, சுவாசிக்க இல்லாமல் ஒரு நாள் அவதிப்பட்டால் கிடந்து கதைச்சு கொண்டு முடியலை முடியலை இப்படியோ காய்ச்சி கொண்டு. நானும் ஆண்டவரே என்னப்பா நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே மறுபடியும் ஜீவனை தாரும், நீங்க ஊதிய சுவாசம் ஜீவ சுவாசம், இன்னும் ஆயுள கூட்டி தாங்க, இந்த சுவாசம் நன்றாக வேலையிட்டும், சுவாச குழாய் நன்றாக வேலையிட்டும் ஜபிக்கிறோம். அதுக்கு பிறகு சொன்னால் அந்த மருந்து வாங்குறதுக்கு இவ்வளோ பணம், இப்படி பணம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியும் இப்படியும் என்னோட பழக்கமானவர்களிடத்திலே கேட்கிறேன். ஒரு சில பேரிடத்தில் நான் இங்கே சர்ச்சில் அறிவித்தேன். எல்லாருடைய கையின் நீளல்ல, 3 பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, கத்தர் பார்க்கிறார். 3 குறைந்தது 3-4 பேர் கொடுத்தார்கள். அந்த பணத்தை நானும் போட்டு 10,000 எங்களால் முடிந்த 10,000 ரூபாய் காசை போன கிழமை அனுப்பி வைத்தேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. இரண்டு ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தியது, நான் நோயா இருந்தேன், என்னை பார்க்க வரல, நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வரல, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு தரல, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை தரல, எப்பாண்டவரே இப்படிலாம் இருந்தீங்கன்னு சீஷர்கள் கேட்குறாங்க. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இதுக்கு கீழ்ப்படியாம நாங்க முழங்கால் பாடிட்டு ஜெபிச்சு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்ப ஆண்டவரே நீங்க வசியா இருந்தீங்க, எப்ப ஆடை இல்லாம இருந்தீங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே. அது பெரிய ஊழியம். தேவன் கவனிக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் புள்ளி போடுகிறார். ரைட், இன்றைக்கு இப்படி பண்ணியிருக்கிறான், ரைட், இன்றைக்கு இப்படி பண்ணியிருக்கிறான். ஓகே, ஞாபக புஸ்தகத்தில் புள்ளி வைக்கப்படுகிறது, இன்றைக்கு இப்படி பண்ணியிருக்கிறான். ஜீவ புஸ்தகம், அடுத்தது ஞாபக புஸ்தகம். ஒரு நாள் திறப்பார், எல்லாமே முட்டை 0 எப்படி இருக்கு. அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துக்கு போ. ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், ஜபித்தேன், சபைக்கு போனேன், நீ யாரு, உன்னை எனக்கு தெரியாது. யாரை பார்த்து சொல்வார் சொல்லுங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள். இந்த ஊழிய ஆரம்பத்தில் ஒருவருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தேன். அவன் சொன்ன ஒரு பொம்பளை, அவன் சொன்னா, நான் இயேசுவை நம்புறேன், ஆனா இந்த வார்த்தை என்னால நம்பல, அது நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன், ஆனா நான் இயேசுவை நம்புறேன், இயேசு எனக்கு ஒரு கடவுள் மாதிரி, கடவுள் தான். இப்ப சொல்லுங்க, நான் நீங்கள் அறிஞ்சிருக்கிறது, இயேசுவை நேரடியாக நேசிக்கலாமா? எந்த வழியில் அவரை நேசிக்கலாம்? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதன் மூலம் அவரை நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிறருடைய கண்ணீரை நாங்க பார்க்காம கேட்காம இருந்தால் எங்களுடைய கண்ணீர் நேரத்தில் தேவன் பார்த்தும் பார்க்காதது போல நல்லா குளறு. எங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தில் நாங்கள் நல்லா வச்சு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பிறர் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யலை, ஏதோ கொஞ்சமாவது கொடுத்து உதவி செய்யலை. இப்போ உனக்கு தேவை வந்திருக்கேன்னு நல்லா குளறு. ஆபத்து காலம் ஒன்று வரும், ஏதோ உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தது அவரை காப்பாற்ற, அவருக்கு ஏதாவது உதவி செய்ய, ஏதாவது முடிந்த நீங்க தந்தீங்கல்ல, கொஞ்சம் பேர் பணம் தந்தீங்க, ஏதோ கொஞ்சம் கொடுத்து உதவலாம், ஏதோ உதவினீங்க.
உதவினவங்களை பார்த்து சொல்கிறான், உதவி கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறான், ஏழைகளை விசாரிக்கிறவங்களை பார்த்து சொல்கிறான். மற்றும் இந்த உலகத்தில் பெரிய தரித்திரவான்கள், இயேசுவை அறியாதவர்கள், நீங்கள் இயேசுவை கொண்டு போகிறீங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஓ இயேசு யாருன்றதை சொல்கிறீங்க, நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுங்க, செட்டைகளை அடித்து தேவ ஆவியானவர் உங்கள் அருகில் நிற்பார். இப்போ கொஞ்சம் தலை சேர்ச்சி முடிஞ்சிடும். வீட்டை போய் திங்கக்கிழமை என்ன செய்கிறீங்க, செவ்வாய்க்கிழமை என்ன செய்ய போகிறீங்க, புதன்கிழமை வியாழன் வெள்ளி, திருப்பி சனி, புரிபெரும் ஞாயிறு வரும். வெளிக்கிடுவோம், நாம் வெளிக்கிடுவோம். விளங்குதா? கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? நாங்க அவரிடத்துல கேட்கிறத நாங்க முதலாவது செய்ய வேண்டும். ஜபத்திற்கு முன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக அவசியமாயிருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஏசாயா 1:15. கைகள் உயர்ந்தாலும் இருதயம் மாற்றப்பட வேண்டும். பாருங்க, ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், விரிங்க கை எல்லாரும், விரிங்களான் ஒரு ஆள். நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் என் கண்களை உங்களை விட்டு மறைப்பேன். அடுத்தது, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற சந்ததியாரே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க கைகளை உயர்த்தி நல்லா ஓசானா பாடினாலும் என் கண்ணை அங்கால திருப்பிடுவான். திரும்ப என்ன சொல்லுகிறார்? நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் அதையும் கூட நான் கேட்க மாட்டேன். எத்தனை பலிகளை செலுத்தினாலும், எத்தனை காணிக்கைகளை செலுத்தினாலும், சபைக்கு ஓடி ஓடி சபை அங்கத்தவர்களாய், போதகருக்கு வலக்கையாய் அல்லது மெய்க்காப்பாளனாய் போதகருக்கு ஒருவேளை இருந்தாலும் கவனிங்க. வீட்டில் ஒரு ஜீவியம், சபையில் ஒரு ஜீவியம், போற வார இடங்களில் ஒரு ஜீவியம், வார்த்தையை புறக்கணித்து இதன்படி நடக்கிறதே இல்லை. இந்த வார்த்தையை முதல்ல சில பேர் கசப்பு. எப்போ தெரியுமா இந்த வார்த்தை அருமை புரியும்? நான் அடுத்த குறிப்பிட விரும்பல, ரெக்கார்டில் வாரப்படினால வேற வேற எத்தனையோ தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற சில புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இன்னும் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை வாசிச்சு பார்த்தா அதுலேயும் ஒரு அவலட்சணமான வார்த்தைகளும், வாயினால சொல்ல முடியாத கீழ்த்தரமான காரியங்களை, மனுஷனுக்கு பாவத்தை திணிக்கும் காரியங்களும் இருக்கும். அதான் நான் போன கிழமை முந்தின கிழமையெல்லாம் இந்த வார்த்தையை குறித்து நான் பெருமைப்பட்டேன். தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் பரிசுத்தமானது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அவருடைய வார்த்தை மாத்திரம்தான், அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் உண்மையானது. தேவனுடைய வார்த்தையில கலங்கம் இல்லை, கலப்பு இல்லை. அது நேர்வழி, பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அவருடைய வார்த்தை விளங்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் நான் என் கண்களை உங்களுக்கு மறைப்பேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் அதை என்ன மாட்டேன், அதை கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது பாருங்க, சகரியா 7:11. சகரியா 7:11 தொடக்கம் 13. மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுத்தார்கள், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அதன் பின்னர் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்கவில்லை. ஒன்று சோட்டாக வாசிக்கிறேன் பாருங்க. மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க என்னவாம் மறுத்தார்கள். இப்ப வார்த்தையை கேட்க மறுத்தார்கள். ஓகே, இதுக்கு பெரிய வழிபாடு தேவையில்ல, அதிலேயே வந்துட்டு வார்த்தையை கேட்க மறுத்தார்கள். அடுத்தது தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். வார்த்தையை கேட்க மறுக்கிறாங்க, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்றாங்க. அதன் பின்னர் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை.
இதில் முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. தேவன் பேசுகிறார், மனிதன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். தேவன் கரத்தை விரிக்கிறார், உதவி செய்கிறார். திரும்ப தேவன் பேசுகிறார், மனிதன் காதை திருப்புகிறான், இருதயத்தை கடினப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய மாட்டேன், இந்த யுத்தத்தில் நான் நிற்க மாட்டேன், நீங்க போற இந்த பயணத்தில் நான் வர மாட்டேன், நீங்க எடுக்கிற இந்த வியாபார காரியத்தில் நான் நிற்க மாட்டேன். காரணம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு பயம் இல்லை, அவருடைய வார்த்தையை புறக்கணிப்பது. இன்றைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்துறீங்க? தூக்குங்க தூக்குங்க. இதுதானே ரிப் சுவிட்ச். என்னது? ரிப் சுவிட்ச். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க எந்த பக்கம் போய் லைட்டை போட்டாலும் என்ன செய்யாது? என்னையாது? ஒன்றும் பத்தாது. ரிப் சுவிட்ச் தேவனுடைய வார்த்தை. இதை முதலாவது போடுங்க, மெயின் சுவிட்ச். பல பேர் இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க, லைட்டை போடுறீங்க போடுறீங்க போடுறீங்க, இன்னும் போடப்படுதில்லை. ஆண்டவரே 20 வருஷமா ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கல. ரிப் சுவிட்சை போடு முதல். ஆண்டவரே 5 வருஷம் 10 வருஷம் ஜெபிக்கிறேன், கிடைக்கல. இப்படி ஒரு பைக்குக்கு ஜெபிக்கிறேன், இப்படி ஒரு வாகனத்துக்கு ஜெபிக்கிறேன், வீட்டுக்கு ஜெபிக்கிறேன், கிடைக்கல. ரிப் ஆஃப் பண்ணி இருக்குது, முதலாவது போடு. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொல்ற யாக்கோபு 4:3 சொல்லுகிறார். எடுக்க தேவையில்ல, பாருங்க, நான் வாய்ச்சி முடிக்கிறேன். நீங்கள் கேட்கிறதும் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதற்குமான காரணம் உங்கள் இச்சைகளின்படி செலவழிக்க கேட்கிறீங்களா? ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்லேட் பாருங்க. நீங்க கேட்கிறதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க இச்சைகளின்படி செலவழிக்க என்னவாம் கேட்கிறீர்கள். இங்கே ஜெபம் பண்ணுவது கேட்பது தவறு என்று சொல்லவில்லை. ஜெபத்தின் பின்னால் இருக்கும் நோக்கம் தவறாக இருக்கிறது. என்னவா? நீங்க கேட்குறீங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி வேணும். சில பேரை உலகத்தை பார்க்குறீங்க, நல்லா ஜோடிச்சு கொண்டு தர்றாங்க, நல்லா தங்கத்திலையும் அதுலையும் இதுலையும் தங்க ஆபரணங்களில் போட்டுக்கொண்டு அவங்கள பார்க்கறது அரக்கனால. அங்கே பார், அவள் எப்படி இருக்கிறாள்ன்ட்டு. இப்போ நாங்கள் அப்படி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு தாங்க எனக்கு தாங்க எனக்கு தாங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இச்சைகளின்படி செலவழிக்க கேட்குறீங்க, ஆகையினால உங்களுக்கு இல்லை. யாரென்றாலும் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு இப்படி பண்ண வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனையோ ஊழியர்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள். ஓலை கொட்டில் குடிசைகளில் இன்றைக்கு இந்த டெமரின் இதை வச்சு அடிச்சு கொண்டு இன்றைக்கு பாட்டு படிச்சு கொண்டு வேறுத்து ஒழுக எத்தனையோ ஊழியர்கள், உண்மைக்கு உண்மையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை திறந்து பார்த்து நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபைக்கு கொடுக்கட்டும், இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கட்டும், என் உயிர் உள்ள நாளெல்லாம் உம்முடைய ஊழியத்திற்காக நான் உதவி செய்யட்டும். எத்தனை பேர் இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? உங்கள் இச்சைகளுக்கு செலவழிக்க ஃபேஷியல் சாமான் வாங்க, கிரீம் வாங்க, கியூடெக்ஸ் வாங்க, இல்லை வாயில வாரதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. உங்க இச்சைகளின்படி செலவழிக்க கேட்குறீங்க. நீங்க வாயை ஆவண்டு திறந்தாலும் உங்க ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அடுத்தது வாசிக்க போறேன், நீதிமொழிகள் 28:9 பாருங்க. நியாய பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பாயிருக்கும். இது மிக வலிமையானது பாருங்க. நியாய பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் என்னவாம்? அருவருப்பாயிருக்கு. அப்ப நியாய பிரமாணத்தின்படி என்றால் எது? அவருடைய வார்த்தையின்படி, அழகாக அவருடைய வார்த்தையின்படி. அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காதவன் எவனோ அவனுடைய ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். இன்றையில இருந்து முதலாவது இந்த மெயின் சுவிட்சை போட்டுருங்க, போட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இந்த மூன்றும் சரியாக இருக்கிற நேரத்தில் எரிகோ வெட்டிச்சு சிதறும். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, வார்த்தை வருகிறது. நீங்க இதான் வார்த்தையா? ரைட். இந்த
இந்த பட்டணத்தை சுற்றி நீங்கள் துதிங்க. வார்த்தை இப்போ வார்த்தைக்கு அப்படியோ கீழ்ப்படுகிறாங்க. ஆசாரியர்கள் எல்லாம் ரெடி ஆகுறாங்க, உடன்படிக்கை பட்டியை தூக்குறாங்க. ரைட், இப்போ வார்த்தை வந்துட்டு சரி ஆண்டவரே ஓகே. இப்போ அவங்க அதை சுற்றி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிச்சு கொண்டே ஜபிச்சு கொண்டே 7வது சுற்றல் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. விழும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற நேரத்தில் விழும். அப்ப நீங்க 5 வருஷம் இனி ஜபிக்காதீங்க, இனி 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 துதிக்காதீங்க, விட்டுருங்க. அப்படி சொல்ல மாட்டேன். முதலாவது பைபிள் எடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில், ஒவ்வொரு நாளும் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? சாப்பிட்றீங்களா? அதே போல் ஒவ்வொரு நாளும் இதுவும் சாப்பாடு தான். இது ஆவிக்குரிய சாப்பாடு. இது ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுக்கு கீழ்ப்படிங்க. போகிற வருகிற இடங்கள்ல டக்குன்னு திங்க் பண்ணுங்க. இது வேதத்துக்கு புறம்பாக இருக்குது, நான் இதை பேசக்கூடாது, இந்த இடத்த நான் நிற்கக்கூடாது, இது வேணாம், இது அருவருப்பான இடம், தேவையில்லை, இது ஒரு சண்டை காரியம், தேவையில்லை, இது தேவனுக்கு அருவருப்பு, இது கூடாத ஒரு இடம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பார்த்து பார்த்து ஆண்டவர் பேசி இருப்பார், இங்கே காட்டியிருப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படிய. கீழ்ப்படிதல் என்பது பரிசுத்த பாதையை நோக்கி ஓடுறது. நீங்கள் ஓட 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 கர்த்தர் உங்களே பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்க 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 கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். என்னுடைய நண்பன் ஆபிரகாம், அவனுக்கு நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேன். நடக்க போறதையும் வெளிப்படுத்துவார், நடக்க இருக்கிறத வெளிப்படுத்துவார், எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? அப்படி எழுந்து நின்று ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி.